மழை பெஞ்சது எல்லாருக்கும் தெரியும். தஞ்சாவூரில் மழை பெஞ்சா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நெல்லெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி கொள்முதல் நிலையம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அங்கே வந்து அரசு கொள்முதல் பண்ணிக்கும், அதை வாங்கிக்கிறது நெல்லெல்லாம். அந்த மாதிரி வாங்கிட்டு போகிற இடத்துல நம்ம ஊரில் இப்போ வரைக்கும் அதுக்கான போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. என்னென்னா கொள்முதல் பண்ணி வாங்கின நெல்லை பாதுகாக்கிறதுக்கு கரெக்டான குடோன் கிடையாது. கொள்முதல் பண்ணுறதுக்காக விவசாயிகள் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அதெல்லாம் பாதுகாத்து மழையில் நனையாமல் அவங்க காத்திருக்கிற நேரத்தில் பாதுகாக்கிறதுக்கும் போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்படி இருக்கப்போ வருஷம் அங்கே வந்து மழை பெஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நேரங்களில் நம்ம நெல்லெல்லாம் நனைஞ்சு முளை விட்டுரும். அது மட்டும் இல்லை, மழை விவசாய நிலத்துக்கு போச்சுன்னா அது இன்னும் பயங்கரமான பாதிப்பு ஏற்படுத்தும். அறுவடைக்கு முன்னாடியே மழையில் பயிர்கள்லாம் மூழ்கி சுத்தமாக விட்டாயிடும். இந்த மாதிரி நட்டத்தை வந்து விவசாயிகள் ஒவ்வொரு தடவையும் எதிர்பாராத மழையில் டக்குன்னு வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அப்கிரேடை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா ஆட்சியாளர்களும். இப்போவும் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதை ஒருத்தர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. பண்ணது யார்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் போயிட்டு சேதமடைஞ்ச இந்த எல்லா அறுவடை பண்ண நெல் எல்லாம் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை எல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் பார்க்குறேன், கொள்முதல் பண்ண நெல்லை கொண்டு போகிறதுக்கு கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அது நம்ம கொள்முதல் பண்ணதை கொண்டு போகாமல் இருக்கிறதுனால குடோன் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வர நெல்லை கொள்முதல் பண்ண முடியல. இப்படி ஒரு சிக்கல் வந்து அங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. அதனால பாவம் ரொம்ப நாளாக 15 நாள் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் போட்டு நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு முளை விட்டுருச்சு. இப்போ இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்றத எடுத்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு இந்த இடமோட்டை மட்டும் இல்லை, இடமோட்டை மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல. இந்த மூட்டையில குடோன்லேருந்து வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை எடை போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கிட்டத்தட்ட 15 நாள் இந்த காட்டூர் பயிலுக்கின்ற மக்கள் நாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து விளைந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. சாலையில் நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக உடைய செய்தியாட்டி சொன்னாங்க. இதை பார்த்து விவசாயிகள் கண்ணீரோட இன்றைக்கு அவருடைய வேதனை தெரிவிக்கிறாங்க. இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிகளுக்கு ஆகிட்டது.